நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெளியே தலை காட்டிய ஈரானுடைய உச்சபட்ச தலைவர், தலையிலேயே குண்டு வீசிய இஸ்ரேல். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடைசி எச்சரிக்கை, ஈரான் சரணடைந்தாக வேண்டும், அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தாங்க. இல்லை என்றால் அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரானானது பேரழிவை சந்திக்கும். இஸ்ரேல்காரன் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கிறான், அதனால ஈரானில் பெரிய பாதிப்பு இல்லை, எல்லாவற்றையும் நாங்கள் தடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நினச்சிக்கிட்டு அமெரிக்கா கிட்ட வாலாட்டக்கூடாது. ஈரானுக்கு நாங்கள் கட்டளை எடுக்கின்றோம், எங்களுடைய ஆபீஸு, எங்களுடைய அரசு ஊழியர்கள் மீது ஈரான் எந்த விதத்திலும் கை வைக்கக்கூடாது. அப்படி கை வச்சாங்கன்னா ஈரான் பேரழிவை சந்திக்கும். உலகத்திலே நவீனமான ஆயுதங்கள் நாங்கள் தான் வச்சிருக்கோம். ஈரானுக்கு கடைசியாக எச்சரிக்கை விடுகின்றோம், சரணடைந்தாக வேண்டும், நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்தாரு. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடைசி நேர எச்சரிக்கை விடுத்துட்டாங்க. இனிமேலும் நாம் ஏதாவது ஒரு மறைவான இடத்துல இருந்துக்கிட்டு மக்களுக்கு அவநம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது. மக்கள் ஈரான் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இல்லை என்றால் நம் மக்களே நம்மளுக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்குவாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய எண்ணம் ஈடேறிவிடும். அதற்காக அயத்துல்லா அலி கமானி அவர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, ஈரானுடைய பழைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா, எந்த தருணத்திலும் சரி, எந்த நாட்டிடமும் சரி ஈரான் மண்டியிட்டதே கிடையாது. இப்போது மட்டும் சரணடையுமா? ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம். அமெரிக்கா ஈரான் மீது கை வைக்கலாம் என்று நினைத்தால் அமெரிக்கா ஈடு செய்ய முடியாம, மீள்கட்டமைப்பு செய்ய முடியாத அளவுக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால ஈரானுடைய கடைசி எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா திரும்பி போக வேண்டும் அப்படின்னு அயதுல்லா அலி கமானி அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்தாரு. அவர் பேசி முடிச்சாரு. உடனடியாக இஸ்ரேலானது அவர் லாவன்ஸ் பகுதியில் தான் தங்கியிருக்கின்றார். அந்த பகுதியில் ஒரு ராக்கெட்டை ஏவி வெடிக்க வச்சாங்க. உடனடியாக ஈரானில் இருந்து ஒரு தகவல் கிடைக்கிறது. என்ன தகவல் கேட்டா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான போர் தர்மத்தையும் கடைபிடிப்பதே கிடையாது, சர்வதேச சட்டங்களை மதிப்பதே கிடையாது. உச்சபட்ச தலைவர் பேசிட்டு இருக்காரு, அந்த பகுதியில் ஏவுகணை தாக்குதலை தொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உச்சபட்ச தலைவருடைய தலைமையிலேயே ராக்கெட்டை ஏவி இருக்கான் இஸ்ரேல்காரன். ரொம்ப நாள் பதுங்கு குழியில் இருந்த மனுஷன் இன்னைக்கு தான் தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றினார். தலையை அப்படி லேசாக வெளியே காட்டினாங்க. உடனடியாக இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல்காரன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் என்னன்னு, நாங்கள் ஈரானுடைய வான்பரப்பை முழுதுமாக கைப்பற்றி விட்டோம், அதனால் எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாக்குதல் தொடுப்போம், அடுத்தடுத்து பாருங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சொல்லிச்சு. இஸ்ரேல் இவ்வளவு கோபம் அடைவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஈரானும் சும்மா இல்லை. ஏன்னா நேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்க நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கின்றார். அப்படி உரையாற்றுகின்ற பொழுது இஸ்ரேலானது பெருத்த சேதமடைந்திருக்கிறது ஈரான் தாக்குதலில். நாமளும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். ஆனாலும் ஈரான் இடத்துல இஸ்ரேல் சரணடையாது. தொடர்ச்சியாக நாம் ஈரானுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். ஈரானுடைய முக்கால்வாசி பகுதியை நாம் கைப்பற்றி விட்டோம். ஈரானுடைய மத்திய பகுதியில் நம்மளால் குண்டு போட முடிகிறது என்றால் ஈரான் நம் வசம் விட்டது. இதற்கெல்லாம் மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு தான் காரணம். அதனால் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலு ஈரான் தாக்குதல் காரணமாக சேதமடைவதெல்லாம் பார்த்துட்டு ட்ரம்ப் இன்னும் ஏன்பா பார்த்துக்கிட்டே இருக்கிற, பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் கைகோர்த்து சீக்கிரமாக ஈரானுடைய கதையை முடிங்க அப்படின்னு இஸ்ரேல் முழுவதும் பேனர் வைப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்பா இஸ்ரேலுக்கு பெருத்த சேதமா? எல்லாவற்றிலும் தொழில்நுட்பத்தில் மிகுந்தவனா இருக்கிறான். அமெரிக்கா எல்லா விதமான தடுப்பு கவசங்களையும் கொடுத்துருக்கிறது, ரேடார்களையும் கொடுத்துருக்குது. அப்படி இருந்தும் இஸ்ரேலில் பெருத்த சேதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் மிகுந்திருக்கலாம், வல்லரசு நாடுகள் உதவி இருக்கலாம். ஆனால் ஈரானை எந்த விதத்தில் நாம் குறைத்து மதிப்பிடுறோம்னு தெரியவே இல்லையே.
ஏன்னா ஈரான் தன் நாட்டை காப்பாற்றுறதுக்காக 470 ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது ஏவிருக்காங்க. சாதாரண மிசைலாக இருந்தால் அயன்டோமானது தடுக்கும். ஹைப்பர்சோனிக் மிசைல் என்கின்ற போது ஒளியை விட மிஞ்சி அந்த நாட்டில் போய் தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபட்டா 1, ஃபட்டா 2, ஃபட்டா 3 என்று சொல்லிட்டு ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைபர் 1, கைபர் 2, கைபர் 3, செகல் அப்படின்ற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல். இதெல்லாம் தாண்டி ஈரானானது புதுசா ஒரு மிசைலை கண்டுபிடிச்சிருக்குது. அது கோகம் ஏர் 4 என்ற மிசைல். இந்த மிசைல் ஆனது இஸ்ரேலை கலங்கடிக்க செய்திருக்கிறது. அயன்டோமால தடுக்கவே முடியலையா, அதனுடைய வேகம் அந்த அளவுக்கு இருக்கிறதா. அதுவும் இல்லாம அது 3 விதமான டர்ன் எடுத்து போய் தாக்குதல் தொடுக்குதான், ஜிபிஎஸ் பொறித்திருக்கின்ற காரணத்தினால. அதனால கோகம் ஏர் 4 என்பது இஸ்ரேலுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடுப்பு கவசங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பராக் மேகன் என்ற, அதாவது இஸ்ரேலுடைய மொழியில பார்க்கும்போது மின்னல் தடுப்பு கவசம் அப்படின்ற ஒரு கவசத்தை உருவாக்கி இருக்கின்றானாம் இஸ்ரேலுக்காரன். அதன் மூலமாக இனி ஈரானானது எந்த விதமான ஏவுகணை வேண்டுமானாலும் ஏவட்டும், 2-1 பார்த்துடுறேன் அப்படின்னு வந்து இஸ்ரேலானது ஏவுகணை தடுப்பு கவசத்தை மேம்படுத்தியிருப்பதாக சொல்றாங்க. இதுல இஸ்ரேலுடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் நாம 2 விதமான அச்சத்துக்கு உள்ளாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். 1 அணு ஆயுதம் தயாரிப்பு, 2வது பேலஸ்டிக் மிசைல். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு இந்த 2 விதத்துல தான் அச்சுறுத்தலாக இருக்கிறதாம். அதனால ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுவது ஃபார்டோ, நட்டான்ஸ், புஷ் ஹேகர், அராக்கு, இஸ்பகான், இந்த 4 இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானானது அணு ஆயுதத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறதாம். ஸோ அந்த இடத்த நாம அடிச்சிடணும் அப்படின்னு வந்து இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது. ஆனா அதுலயும் ஃபெர்டோ அப்படின்ற பகுதி வந்து மலைக்கு கீழே 80 அடி ஆயத்துல வந்து பாத்தீங்கன்னா அணுவை செறிவூட்டி கொண்டு இருக்கின்றார்களாம். இப்ப இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி துளைத்து கொண்டு போய் நாசம் செய்ய முடியாதான். அதனால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா GPU-57 என்ற மிகப்பெரிய குண்டை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அது 13,600 கிலோ கொண்டதாம். இவ்வளோ பெரிய குண்டை கொண்டு போய் ஃபெர்டோ மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவுடைய பாமர் விமானமா இருக்கக்கூடிய B-12 தான் பயன்படுமா. அதனால அணு ஆயுதங்களை முதல்ல காலி பண்ணுவோம், நம்ம கூட்டு சக்தியை ஈரான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அணு ஆயுத முகமைகளை மீண்டும் ஒழிக்கணும் என்பதற்காக களமிறங்கி இருக்கின்றார்களாம். அதுலயும் GPU-57 என்ற குண்டு கூட 60 அடி ஆயத்துக்கு உள்ள போய்தான் அங்க இருக்கக்கூடிய இலக்கு அடையுமா. ஆனா இவங்க 80 அடி ஆயத்துல வந்து அணுவை செறிவூட்டி கொண்டிருப்பதனால இது அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்களாம். இப்படி இலக்குகளை தேடி தேடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழித்து கொண்டிருக்கின்ற போது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்களாப்பா, தயவு செய்து வாட்ஸ்அப் இருந்தால் டெலீட் பண்ணிடுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்ளுகின்ற தகவலின் அடிப்படையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது அமெரிக்காவுக்கு நம்முடைய லொகேஷனை தந்துகிட்டே இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நாம எங்க தங்கியிருக்கோம் தெரிஞ்சே அவன் கொண்டு போடுறான் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இணைய சேவையானது முடக்கப்பட்டிருக்கிறது. 2 விதமான கருத்துக்கள் உலாவுகிறது. 1, இங்க லொகேஷனை யாரும் வந்து பகிர்ந்து விடக்கூடாது. 2வது, மொசாட் அமைப்பினுடைய ஏகப்பட்ட உளவாளிகள் இருக்கின்றார்கள், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனை எடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு வந்து ஈரான் எண்ணுகிறது. மொசாட்டினுடைய உளவு அமைப்பாளர்கள் எங்கெல்லாம்ங்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேடி தேடி பிடிச்சி தூக்கில் போட்டுருக்காங்க. மொசாட்டுக்கு அதிகமாக வேலை பார்த்தவங்க ஈரானுக்கு உறுதுணையாக இருந்த துருக்கியர்கள் தானா. ஸோ அதனால எவனா இருந்தா என்னடா பிடிச்சி தூக்கில் போடுறான்றாங்களாம். உளவாளிகள் பிடிபடுகின்ற பொழுது சைனடை கடிச்சு செத்துலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம். யோ, என் கையால தூக்கில் தொங்குடானா சைனடு கடிச்சு நீ சாவ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சைனடு கடிச்சா கூட காப்பாற்றி தூக்கில் போடுறாங்களாம் ஈரான்காரங்க. அதனால லொகேஷன் ஆனது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போயிடக்கூடாது என்பதற்காக இணைய சேவையை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துச்சு, அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இணைய சேவை முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எலான் மஸ்குடைய ஸ்டார் லிங்க் ஆனது எல்லாருக்கும் இணைய சேவையை ஈரானில் வழங்கி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானானது சர்வதேச இணைய சேவையை மட்டும்தான் கட் பண்ணியிருக்குது,
உள்ளூர்ல இணைய சேவை வழங்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இணைய சேவையை வழங்க சொல்லி இருக்கிறது. அதனால சர்வதேச அளவில் போகின்ற எல்லா இணைய சேவையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுக்கு நட்பு நாடு ரஷ்யா. நீண்ட நாளாக ஏப்பா ஈரான் அமெரிக்காக்காரன் எதை பண்ண போறான், இஸ்ரேல்காரன் எதை பண்ண போறான் அப்படின்னு ஈரானுக்கு உளவு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து அமெரிக்கா ஈரான் மீது நேரடியான தாக்குதல் தொடுத்தால் நாங்களும் களத்துல இறங்கும்டா தம்பி, அமெரிக்காவை நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்திருக்குது. இதற்கிடையில வடகொரியா, டேய் மத்திய தரைக்கடல் பகுதியில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்குதாடா, போர் மேகம் சூழ்ந்திருக்குதாடா, ஏண்டா இன்னொரு நாட்டில் உங்க கொள்கையை திணிக்க பார்ப்பீங்களா, இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டா, நானும் போர்ல குதிப்பேன்டா அப்படின்னு ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா வந்திருக்கு. நம்ம நேத்தே பேசியிருந்தோம், சீனாவுடைய கார்கோ விமானமானது டிரான்ஸ்பார்மரை ஆஃப் பண்ணிட்டு ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறது. அதனால ஈரான்காரன் பாத்தீங்கன்னா இன்னும் வலுவாக இஸ்ரேலை தாக்க போறான் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஈரானுக்கு ஆதரவாக ஒவ்வொரு நாடாக களம் இறங்கி கொண்டிருக்கிறது. பிரிட்டன்காரன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஐயோ என்ன இது அநியாயமா இருக்குது, இப்போ ஒவ்வொரு நாடா ஈரானுக்கு ஆதரவு வந்துட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு பிரிட்டன் அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை செய்து நம்முடைய போர்க்கப்பலை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்க்கப்பலை அனுப்பியிருக்குது. ஏற்கனவே அமெரிக்கா பாத்தீங்கன்னா அதனுடைய போர் விமானங்களை ஈரானுக்கு அருகாமையில கொண்டு நிறுத்தியிருக்குது. விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை ஊற்றுகின்ற டேங்கர் விமானங்களை சவுதி அரேபியாவில் கொண்டு நிறுத்திருக்குது. நிமிட்ஸ் என்ற போர்க்கப்பலை கொண்டு அமெரிக்கா நிறுத்திருக்குது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னும் 4 போர்க்கப்பலை பாத்தீங்கன்னா ஈரானுக்கு அருகாமையில் நிறுத்தியிருக்கிறது. அதனால ஈரானுக்கும் ஆதரவு பெறுகிறது, அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஆதரவு பெறுகிறது. அதனால இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு முடிவடையும் என்று சொல்வதற்கே இல்லை. இன்னொரு கூடுதலான தகவல் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த போர் இப்போதைக்கு முடியாதுன்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் போரை நாங்க முடிவு கொண்டு வந்துட்டோம். ஈரான்ல 1100 இலக்குகளை குறி வச்சு அடிச்சிருக்கும். அதன் காரணமாக ஈரான் மொத்தமாக எங்க கண்ட்ரோல்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில ஈரான் பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இந்தியாவினுடைய மருத்துவ மாணவர்கள் படிக்கக்கூடிய கேஷாவார்ஸ் அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. பல மருத்துவ மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல தாக்குதல் தொடுப்பது கிடையாது, இந்திய மாணவர்கள் குறிவைத்தும் அடிப்பது கிடையாது. ஆனால் ஈரான் பழி போடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 110 மாணவர்களை நம்ம நாட்டுக்கு மீட்டு கொண்டு வந்தாச்சு. இன்னும் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா உடனடியாக மீட்டு கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போர்ல இறங்க போதா இல்ல நாளைக்கு போர்ல இறங்க போதா என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இஸ்ரேலை வச்சே ஈரானை சோழி முடிப்போம், ஈரான் விழுகிறது அப்படின்னு நினைத்த பிறகு நம்ம ஓடி போய் அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம மற்ற நாடுகளை உசுப்பேற்றக்கூடாது, ஈரான் விஷயத்தில் நம்ம நேரடியாக இறங்கக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலுக்கு முழுமையான ஆயுத உதவியை பண்ண போறாங்க பிரிட்டனும் அமெரிக்காவும் இன்னைக்கு தெள்ள தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். ஸோ அயதுல்லா கமனி அவர்கள் தலைமறைவாக இருந்து தலை காட்டினாரு. அவர் தலையிலே பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறது இஸ்ரேல். என்ன நடக்க போது அடுத்தடுத்து எல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.